ஓட்டு போட்டுத்தான் எடப்பாடி முதலமைச்சர் ஆனாரா? சசிகலாவினுடைய தயவினால் தான் முதலமைச்சர் என்று நேற்று அரசியலுக்கு வந்த கத்துக்குட்டி ஸ்டாலின் வாரிசு அரசியல் செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பிச்சை எடுத்து வாக்கை களவாண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4ஆம் தலைமுறை தம்பி உதயநிதி பேசுறாரு. தம்பி, உனக்கு ஒரு நினைவூட்டலை சொல்கிறேன். 1969ஆம் ஆண்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மறைந்த பிறகு உங்க தாத்தாவை எவனோ ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் போட்ட பிச்சை உன்னுடைய தாத்தா முதலமைச்சர். 1969ஆம் ஆண்டு உன் தாத்தாவை எவனோ ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கல. என்னுடைய புரட்சி தலைவருடைய காலில் விழுந்து என்னுடைய புரட்சி தலைவர் போட்ட பிச்சையினால் உன்னுடைய தாத்தா முதலமைச்சர். 1972ஆம் ஆண்டு பொது தேர்தல், 1967ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், எனக்காக மக்கள் வாக்களிக்கவில்லை, என் தம்பி ராமச்சந்திரனுடைய அந்த தங்க முகத்திற்கு தான் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் அளித்து என்னை முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார். 1972ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலிலே புரட்சி தலைவர் தன்னுடைய உடல்நலையும் பொருட்படுத்தாமல் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து உன்னை முதலமைச்சராக்கிறார தம்பி உங்க தாத்தாவே. 2 முறையும் கருணாநிதி முதலமைச்சர் ஆனது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆல. நீ பேசுறியா? அரசியல் வரலாறு தெரிந்து கொண்டு பேச வேண்டும் தம்பி உதயநிதி.